ஸ்ரீ குருப்யோ நமஹ. எல்லோருக்கும் நமஸ்காரம். பிரம்மஸ்ரீ டிஎஸ்பி ஹரிகதா இந்த தொடர்ல இப்பொழுது சில வாரங்களாக அப்பாவிற்கும் பல ஜகத்குருமார்களுக்கும் சத்குருமார்களுக்கும் இடையே நடந்த சில சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு இருக்கோம். இந்த தொடர்ல முதல்ல அப்பாவுக்கும் காஞ்சி மகா பெரிவாவுக்கும் இடையே நடந்த ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு ஆரம்பித்து, பிறகு புட்டபர்த்தி சாய்பாபாவும் அப்பாவும், மந்த்ராலய மகான் ராகவேந்தரும் அப்பாவும், பன்றிமலை சித்த புருஷ சுவாமிகள் அவருக்கும் அப்பாவிற்கும், இந்த தொடர்ல போன வாரம் சிங்கேரி ஜகத்குரு மகாசன்னிதானம் அபிநய வித்யா தீர்த்தா அவர்களுக்கும் அப்பாவுக்கும் இடையே நடந்த சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகளை குறிப்பிட்டோம். அந்த வரிசையில இன்று காஞ்சி காமகோடி பீடாதிபதி ஜகத்குரு ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் மற்றும் காஞ்சி காமகோடி ஜகத்குரு ஸ்ரீ சங்கர விஜயேந்திர சுவாமிகள் இவர்களுக்கும் அப்பாவிற்கும் இடையே நடந்த சில சுவாரஸ்யமான தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டு பிறகு அப்பாவோட கதைக்கு போகிறோம். நான் உங்களுக்கு தெரிவிச்சிருக்கேன், எங்களுடைய அம்மாவோட அப்பா, எங்க தாத்தா பிரம்மஸ்ரீ ஸ்ரீவத்ச சோமதேவ சர்மா அவர்களும் காஞ்சி மகா பெரியவரும் மிக நெருங்கிய தொடர்புடையவர்கள். அந்த விஷயத்துல எங்க தாத்தா ஒவ்வொரு வருஷமும் காஞ்சி மடத்திற்கு சென்று மகா பெரியவாக்கு பிக்ஷாவந்தனம் செய்வார். அப்பொழுது எங்க குடும்பத்தோடு அங்க போவோம். அப்போ எங்க அப்பாவிற்கும் ஜெயேந்திர பெரியவாவிற்குமே நிறைய தொடர்புகள் இருந்தன. அதுக்கப்புறம் 1988-89 நினைக்கிறேன், அப்பா நாகர்கோவில்ல ஒரு சீரீஸ் ஆஃப் ஹரிகதா சொல்லிட்டு இருக்கா. அப்போ பிபி ஷூட் அப் ஆகி அப்பாவுக்கு பிரெயின் ஹெமரேஜ் வந்துடுது. ஸோ he was rushed to Chennai and admitted into ICU. Luckily, within a month's time, that hemorrhage got totally resolved. பட் என்னன்னா, அதோட இம்பாக்ட்ல அப்பாவுக்கு சிறிது காலம் ஒரு கை கால் கொஞ்சம் வசதி இல்லாமல் அண்ட் பேச்சில் சில தடைகள் இருந்தன. இது ஒரு சொற்பொழி ஆற்றுவாளுக்கு அந்த பேச்சு நாவன்மை தானே ரொம்ப முக்கியம். எஸ்பெஷலி அப்பாவுக்கு, எஸ்பெஷலி ஸ்ருதியில நின்று பாடுறதுக்கு, இதுக்கெல்லாம் குரல் வளம் வாய்ச்சாதுரியம் ரொம்ப முக்கியம் இல்லையா? அது கொஞ்சம் அஃபெக்ட் ஆச்சு. ஹெமரேஜ் ஃபுல்லா ரிசால்வ் ஆனதுனால ஸ்பீச் தெரப்பி கொடுக்கிறவர் தினமும் அப்பாவுக்கு ஸ்பீச் தெரப்பி கொடுப்பார். பிசியோதெரப்பி இந்த கை கால்களுக்கும் பிசியோ உடற்பயிற்சி கொடுத்து கொண்டிருந்தார். இதனால அப்பா வெளியில போறதுக்கு கூச்சப்பட்டு வீட்டை விட்டு வெளியில போக மாட்டார். மோஸ்ட் பிகாஸ் எங்க அப்பா காரை ஓட்டின்னு தான் போய் பழக்கம். இப்போ இந்த மாதிரி நிலைமையில கார் ஓட்டக்கூடிய நிலைமை இல்லை. அதனால ஒன்லி இந்த எக்ஸசைசஸ் அண்ட் தெரபிஸ் பண்ணிட்டு அப்பா வீட்டுக்குள்ளேயே தான் இருந்தார். அப்பொழுது ராஜாண்ணாமலைபுரம் ஸ்ரீனிவாச அவென்யூ வீட்டுல இருந்தோம். அந்த சமயத்துல நாங்க வெங்கட்ராமன் தெருல இருந்தோம். பக்கத்துல பகீரதி தெரு, அங்க ஒரு காமாட்சி அம்மன் கோவிலுக்கு கும்பாபிஷேகம் நடந்தது. இன்னைக்கும் அந்த கோவில் ரொம்ப விமர்சையாக இருந்து கொண்டிருக்கிறது. அதை நடத்துவதற்காக காஞ்சி காமகோடி ஜகத்குரு ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளும் ஸ்ரீ விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகளும் அங்க எழுந்தருளி இருந்தார்கள். நாங்கெல்லாம் போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தோம். பட் அப்பாவால வீட்டை விட்டு வெளியில வர முடியல. அது அப்பா என்ன ஃபீல் பண்ணானாக்க, யாராவது போய் சொல்லுவா பாலகிருஷ்ண சாஸ்திரி அடுத்த தெருவில் தான் இருக்காருன்ட்டு. பெரியவாக்கு ஏன் பாலகிருஷ்ண சாஸ்திரி இங்க வரலங்கிற ஒரு சந்தேகம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு மௌலியை கூப்பிட்டு, நீ போய் இந்த மாதிரி தகவல் சொல்லு, அப்பா இந்த மாதிரி முடியாம இருக்கா, நான் அப்பா வேண்டி கேட்டுக்கிறா, சீக்கிரம் அவருக்கு குணமடைந்தோன்னு அப்பா எல்லா பெரியவர்களையும் காஞ்சி மடத்துக்கே தரிசனம் பண்ணுவா, அதற்கு உண்டான பிரார்த்தனையை அப்பா உங்க முன் வைக்கிறா, நீ சொல்லிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அப்பா மௌலி அமிச்சா. மௌலி போய் அதே மாதிரி 2 பெரியவர்கள்ட்ட இந்த மாதிரி சொன்ன உடனே ஜெயேந்திர பெரியவா, இது என்ன எப்பவோ அப்பவோலாம் சொல்றேன், அதெல்லாம் இல்ல, இப்ப நாங்க 2 பேரும் உங்க வீட்டுக்கு வரோம் அப்படின்ட்டா. நான் போன வாரம் சொன்ன மாதிரி எப்படி சிங்கேரி ஜகத்குரு வித்யா தீர்த்த சுவாமிகள் ஒரு 10 நிமிஷத்துல அங்கே கிளம்பி எங்க வீட்டுக்கு வந்தாரோ, அதே மாதிரி ஜெயேந்திர பிரியாவும் விஜயேந்திர பிரியாவும் அடுத்த 10th minute they were inside our house. எங்க அப்பா அப்படியே பூர்ண கும்பத்தை கையில வச்சுன்னு கண்ணில் தண்ணீரோட ஸ்லோகம்லாம் சொல்றதுக்கு தடங்கி ஒரு மாதிரி சொல்லிட்டு, பெரியவா நான் வெளியில வந்திருக்கிறோம், இப்ப நான் வெளியில வர முடியல, அதனாலதான் நான் வரல அப்படின்னு ஜெயேந்திர பெரியவா சொன்னார். நீங்க வெளியில வரலன்னா நாங்க உள்ள வந்துட்டோம், இனிமே நீங்க வெளியே தான் வரப்போறேன் அப்படின்னு சொன்னார். அவருடைய அந்த அருளால் அப்பா ரொம்ப சீக்கிரமே குணமாகி, பிறகு முதல்ல தூர்தர்ஷன்ல ஒரு லைவ் ரிலேல ஹரிகதா செய்து
அதற்கு பிறகு யூ ஓன்ட் பிலீவ் 15 வருடங்கள் அப்பா ஹரிகதா சொல்லிட்டு தான் அப்புறம் மறைந்து போனார். போன வருடத்துக்கு முந்தைய வருடம் அப்பாவோட 100வது ஜெயந்தி சென்டினரி நடந்தது. அதற்கு நாங்க குடும்பத்தோடு போய் சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள்கிட்ட நீங்க தான் தலைமையேற்று நடத்தணும்னு பெரியவா வந்தார். ரொம்ப நல்லா பேசினார். அந்த ஃபங்க்ஷனுக்கு உள்ள நுழையிறார். அந்த வீடியோ பாருங்க. அப்படியே நின்று அப்பா படத்துக்கிட்ட வந்துட்டு நான் அப்படியே கிட்டக போறேன். என்னை பார்த்து திரும்பி நாங்க உங்க கிரகத்துக்கு வந்திருக்கோம்ல அப்படின்னார். நான் உடனே நீங்க பாப்பீங்க அந்த படத்துல, நான் அப்படியே வாயில கை வச்சுன்னு ஆமாம் பெரியவா நீங்களும் ஜெயேந்திர பெரியவாவும் வந்தேன். அப்பா வீட்டை விட்டு வெளியில வர முடியலன்னு சொன்னார். ஜெயேந்திர பெரியவா நாங்க உள்ள வந்துட்டோம், நீங்க எப்படி வெளில வந்துருவேர்னு சொன்னார். அது பலித்து அதுக்கப்புறம் அப்பா வெளியில 15 வருஷம் கதை பண்ணிட்டு தான் பெரியவா அப்புறம் காலமானான்னு சொன்னோன்னே பெரியவா அதை கேட்டு ரசித்து சிரித்தார். அந்த விஷுவல் தான் நீங்க பாக்குறீங்க இப்போ. Now coming to the point, 2019 மேல லோக்சபா எலெக்ஷன்ஸ் நடந்தது. அதிலிருந்து ஒரு 2 வருடங்கள் முன்பாக 2017 இருந்து நான் ஒவ்வொரு அனுஷ நட்சத்திரத்திற்கும் காஞ்சி மகாபெரிவா அதிஷ்டானத்திற்கு சென்று இன்னொரு அனுஷம் ஸ்டேட்ஸ்மேன் எப்படியாவது மிகப்பெரிய வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சியை கைப்பற்ற வேண்டும் நான் வேண்டிப்பேன். அதற்காக கிட்டத்தட்ட 2 வருஷம் ஒவ்வொரு அனுஷமும் மகாபெரிவா அதிஷ்டானத்துக்கு நான் போனேன். அப்பெல்லாம் சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகளை தரிசனம் பண்ணுவேன். அப்போ என்னை பார்த்தோடனே பாலகிருஷ்ண சாஸ்திரிகள் அப்படின்னே கூப்பிடுவார் அவர். அப்போ ஒரு வாட்டி என்ன பண்ண, அவர் அப்பாவோட கதையெல்லாம் கேட்கறதுக்கு தருணம் இருக்கோ என்னன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு அக்கேஷன்ல போகும்போது ஒரு ஹார்ட் டிஸ்க்ல அப்பாவோட கதை ஃபுல்லா எல்லாமே பண்ணி அவர்கிட்ட கொடுத்தேன். அதுக்கு அடுத்த முறை அவரை சந்திக்க போகும்போது, உங்க அப்பா மாதிரி இப்போ கதை பண்றதுக்கு யாராவது இருக்காளா, வாரிசுகள் இருக்காளா? நான் சொன்னேன், எனக்கு தெரிஞ்சில்ல, நிறைய பேர் ரொம்ப நல்லா கதை பண்றா, நோ டவுட். பட் அப்பா மாதிரி பண்றாளா அப்படின்னா எனக்கு தெரியல பெரியவா, இல்லைன்னு தான் நினைக்கிறேன். இல்ல அந்த மாதிரி கதை பண்றவா வரணும் அப்படின்னா எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. அதுக்கு அடுத்த வாட்டி போகும்போது, உங்க அப்பா மாதிரி கதை பண்றவங்களை தயார் பண்றதுக்கு ஏதாவது வித்யாலயம் ஸ்கூல் இருக்கா அப்படின்னா நான் சொன்னேன், இல்ல பெரியவா எனக்கு தெரிஞ்சு இல்லை அப்படின்னு. இல்ல அந்த மாதிரி ஒன்று ஓபன் பண்ணணும் அப்படின்னா அது எவ்ரி டைம் நான் போகும்போது இதை பத்தியே விஜயேந்திர பெரியவா பேசிட்டே இருப்பார். சோ இந்த சென்டினரி ஃபங்க்ஷன்ல, அப்பாவோட சென்டினரி ஃபங்க்ஷன்லையும் பெரியவா இதை மென்ஷன் பண்ணார். நீங்க கேளுங்க. இந்த ஹரிகதா பத்தியும் சொல்லிட்டு இருந்தார். கொஞ்சம் வருஷம் கழிச்சு இந்த ஹரிகதாங்கிறத பற்றி தெரிஞ்சவாளோ இதனுடைய முக்கியத்துவம் தெரிஞ்சவாளோ இருப்பாளா ஹரிகதா பற்றிலாம் சொல்கிறேன். அதுக்கு 2 விதமான முயற்சிகள் பண்ணலாம். ஒன்றும் அவேர்னஸ், ரசிகாலை தயார் பண்ணுறது. அவர் சொல்லின்றது போது ஒரு பிரவச்சனம் பண்ணுறான்னு சொன்னால், ஒரு கச்சேரி பண்ணுறான்னு சொன்னால், கச்சேரி பண்ணுறான்னா வெளிநாட்டிலேருந்தும் இங்கே இன்றைக்கும் கச்சேரி கேட்குறாங்கிறதுனால, ரசிகா இருக்கிறதுனால சென்னையில் அந்த சங்கீத கலைங்கிறது தொடர்ந்து வளர்ந்துட்டு வருது. ஆக இந்த ரசிகாலும் தேவை. ரசிகால் தேவைன்னா அதுக்கு பேசிக் நாலெட்ஜ் இருக்கக்கூடிய ரசிகாலை தயார் பண்ணணும். அதுக்காக பரிச்சையான ஒரு முயற்சி பண்ணிட்டு இருக்கு. நாத பரிச்சையா, வாஸ்து பரிச்சையா, சாகித்ய பரிச்சையா, சரித்திர பரிச்சயம், ஆகார பரிச்சயம், எல்லாத்துக்கும் பரிச்சயம். கையில் சாப்பிட்றது எப்படின்னு கூட சொல்லிக் கொடுக்க முடியாது இல்லை. அந்த மாதிரி பரிச்சய அறிமுகம் அப்படிங்கிறது. அதுக்கு அடுத்தது வித்வான்களை தயார் பண்ணுறோம். ஒரு பக்கம் ரசிகாலை தயார் பண்ணுறது, இன்னொரு பக்கம் வித்வான்களை தயார் பண்ணுறது. இப்போ ஹரிகதா படிக்கணும்னு யாராவது நினச்சாள்னா, சம்ஸ்கிருதம் படித்தவ, தமிழ் படித்தவ, வேதம் படித்தவ, சங்கீதம் படித்தவ, வேறு ஏதாவது ஹிஸ்ட்ரி படித்தவ, டூரிசம் படித்தவ, இந்த மாதிரி லிட்ரேச்சர் எந்த பாஷையிலையோ தமிழ் தவிர்த்து வேறு பாஷை படிச்சிருந்தாலும் இந்த மாதிரி ஒரு பிரவேச யோக்கியத்தை, அட்மிஷனுக்கு ஒரு கண்டிஷன்ஸ் ஒரு தயார் பண்ணி அவள் எல்லாரையும் ஒரு இடத்துல இந்த மாதிரி சீனியர் வித்வான்களுக்கு இடத்துல படிக்க வச்சு, மேஜர் மைனர்லாம் சொல்கிறாளே படிப்பில் சப்ஜெக்ட்ஸ், அந்த மாதிரி எல்லாம் பொதுவாக அவள் ஹரிகதையை பற்றி படிக்கணும், புராணங்களை பற்றி படிக்கணும். எந்த
பாஷையை படிச்சிருக்காளோ, எந்த பாஷையை படிக்கலையோ, தமிழ் படித்தவாளாக இருந்தால் சமஸ்கிருதம் படிக்க வைக்கணும், சமஸ்கிருதம் படிக்க வச்சவாளாக இருந்தால் திருக்குறள் மாதிரி, தேவாரம் மாதிரி, பிரபந்தம் மாதிரி அதை அவளை படிக்க வைக்கணும். ஏன்னா இந்த ஹரிகதைக்கு 10 விஷயங்கள் தேவைப்படுறது. இந்த பொம்மலாட்டத்தில் எப்படி இந்த கை விரல் அசைவெல்லாம் வச்சுண்டு இவ்வளோ வேலை பண்ணுறாளோ, அது மாதிரி சங்கீதம், புராணம், பாஷா சாஸ்திரம், நிகண்டு, இப்படி பலவிதமான ருச்சி ஜனங்களுக்கு. சில பேர் கச்சேரி பிடிச்சிருக்கு, சில பேருக்கு பாவனை பிடிச்சிருக்கு, சில பேருக்கு பக்தி பிடிச்சிருக்கு. எல்லாத்தையும் சேர்த்து வச்சு இந்தியன் ஹிஸ்ட்ரி, இந்தியன் ஹெரிட்டேஜ், இந்த ரெண்டையும் சொல்லித்தரக்கூடியது இந்த ஹரிகதை. அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல ஸ்கூலாக தயார் பண்ணால் 2 வருஷம் 3 வருஷம் ஏதோ இது பண்ணி அதுக்கு சர்டிஃபிகேட்டும் கொடுத்து அது உழைச்சி படித்தா தான் இன்றைக்கி தகுந்த மாதிரி இருக்கிறவாளுக்கும் சரியான ஹிஸ்ட்ரியை சொல்கிறதுக்கு, கோயில்கள்னால் என்ன, ஆகமம்னா என்ன, புராணங்கள்னால் என்ன, வைதீகம்னா என்ன, குடும்ப பழக்க வழக்கங்கள்னால் என்ன, எல்லாத்தையும் சேர்த்த மாதிரி சொல்லித்தரத்துக்கு அது உபயோகமாக இருக்கும். அதனால் இந்த அவார்டு கொடுக்குற மாதிரி ஒரு ஹரிகதா ஸ்கூலும் ஒன்றும் அன்றைக்கி ஆர்வமாக கற்றுண்டா, தைரியமாக கற்றுண்டா, ஜனங்களும் உற்சாகப்படுத்தினா இன்றைக்கும் அது மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும்னு நினச்சாலும் அதுக்கான ஒரு தயாரிப்போடு அவள் ஒரு சம்ஸ்கிருத காலேஜில் படித்தவா, தமிழ் படித்தவா எல்லோரும் சேர்த்து வச்சு எப்படி பண்ணலாங்கிறத பற்றியும் இப்போ சொல்லிகிட்டு இருந்தது. இன்னும் அது தேவைப்படுறது. இன்றைக்கி இருக்கிறவாளுக்கு அன்றைக்கி ஆற்றுலையே எல்லாம் தெரிஞ்சுக்க முடிஞ்சது. 2 பேரில் ஒருத்தர் தான் வேலைக்கு போகிறதுன்னு இருந்தபோது ஒருத்தருக்காவது நேரம் இருந்தது. இன்றைக்கி 2 பேருக்கும் இருக்கிற அபிப்பிராயம், சூழ்நிலை எல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் சேர்த்து சொல்லித்தரத்துக்கு நேரங்கள் கிடையாது. இருந்தாலும் சொல்லித்தரவா கிடையாது. வாத்தியார் கிடைச்சா அந்த இடத்துல ஸ்டூடெண்ட்ஸு கிடைக்கல, ஸ்டூடெண்ட்ஸு கிடைச்சா அங்கே வாத்தியார் கிடைக்கணும். அதனால் ஒரு ஸ்கூல்னு ஒரு 10 பேராவது இந்த ஹரிகதைக்கு படிக்கணும்னு ஆசையாக இருக்கிறவாளுக்கு ஸ்காலர்ஷிப் மாதிரி அவள்கிட்ட கொடுத்து, இப்போ வெளிநாட்டில் இவ்வளோ பேர் போய் படிக்கிறான்னா, ஐஐடி படிக்கிறா, வெளிநாட்டில் போய் இவ்வளோ பேர் படிச்சிருக்கான்னா அந்த ஸ்காலர்ஷிப்பெல்லாம் கொடுத்து அவளை என்கரேஜ் பண்ணுற. அந்த மாதிரி அவள்லாம் 2-3 வருஷங்கள் படிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஹரிகதாங்கிற விஷயத்தை முழுசாக படித்து வரத்துக்கும் அது மாதிரி முயற்சியை அதை பற்றி பேசிட்டு இருந்தோம். அதே மாதிரி அவள் கதையை சொன்னாலும் ரசிக்கிறதுக்காக மெட்ராஸ்லேயே அதுக்கு நிறைய கிளாஸஸ் எல்லாம் நடத்தி ஹரிகதா பற்றி ஒரு அவேர்னஸ் வரத்துக்காக அது ரசிகாவை ஒரு பக்கம் தயார் பண்ணுறது, வித்வான்களை இன்னொரு பக்கம் தயார் பண்ணுறதுங்கிறத பற்றி பேசின்றது. கிட்டத்தட்ட 35-40 வருஷமாக சந்திரமௌலீஸ்வரரை தொட்டு பூஜை செய்து கொண்டிருக்கும் அந்த மகானுடைய பவர். அவர் அப்படி சொன்ன உடனே அந்த ஜனத்திரளில் உட்கார்ந்திருந்தார் ஒரு முக்கியமான நபர். அவர் யாருன்னா, அவர் காலஞ்சென்ற இசை மேதை ராமநாதபுரம் கிருஷ்ணன் அவர்களுடைய புதல்வர் RK ராமநாதன். அவருக்கு பொறி தட்டியது. அவர் கார்த்திக் ஃபைன் ஆர்ட்ஸ் கிளப்ல அவர் வைஸ் பிரசிடென்ட். அவர் உடனே அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனே எனக்கு ஃபோன் பண்ணி, கார்த்திக் ஃபைன் ஆர்ட்ஸ்க்கு மந்தவெளி ஸ்டேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு, அங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ஒரு ஏசி ஹால் இருக்கு, அங்க இந்த மாதிரி ஒரு ஹரிகதா வித்யாலயத்தை ஆரம்பிக்கலாமான்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம், ஒரு மீட்டிங் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு அடுத்த வாரமே அந்த கார்த்திக் ஃபைன் ஆர்ட்ஸ் முக்கியமான உறுப்பினர்கள், ட்ரஸ்டீஸ் கமிட்டியும் ராமநாதனும் நானும் சேர்ந்து மீட் பண்ணோம். மீட் பண்ணோன்னு அவங்க எல்லாரும் இன் பிரின்சிபல் அக்ரீட், வி வில் ஓபன் அ ஹரிகதா வித்யாலயம் இன் தி மெமரி ஆஃப் பாலகிருஷ்ண சாஸ்திரிகள் இன் தி நேம் ஆஃப் கார்த்திக் ஃபைன் ஆர்ட்ஸ். இதை யார தலைவரா போடணும் போது நீங்க பாத்திருப்பீங்க, அந்த ஜெயந்தி 100வது ஜெயந்தி ஃபங்க்ஷன்ல கல்யாணபுரம் ஆறாமுத ஐயங்கார் அவர்களை தான் நாங்க கௌரவிச்சிருப்போம். சோ அவர் தான் இன்னைக்கு லிவிங் லெஜெண்ட் ஆஃப் ஹரிகதா. சோ அவர்கிட்ட போய் ரிக்வெஸ்ட் பண்ணிட்டோம், நீங்க இதை தலைமையேற்று நடத்த முடியுமா அப்படின்னு. நிச்சயமா பண்றேன் அப்படின்னு சொன்னார் அவர். அவரே தஞ்சாவூர் ஸ்ரீனிவாசன் என்ற ஒரு ஹரிகதா விற்பனரை அவரை டே டு டே கிளாஸஸ் நடத்துக்கிறதுக்கு நம்ம அழைச்சிக்கலாம் அப்படின்னார். அதே மாதிரி சங்கீதம் ரொம்ப முக்கியம். எங்க அப்பா கதையை கேட்கும்போது அப்பாவோட கதையோடு
ஒரு ஹை லெவல் ஆஃப் கர்நாடிக் மியூசிக் வரும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்பாவோட பாணியில. அதை சொல்லித் தருவதற்கு மிக பிரபல விதூஷி சவிதா நரசிம்மன் அவர்களை கேட்டுக்கொண்டோம். அவங்க ஒத்துனேன்னு சொன்னாங்க. இதை தவிர கெஸ்ட் லெக்சர்ஸா இன்னைக்கு பிராபல்யமாக இருக்கிற ஹரிகதா விற்பனர்கள் சிந்துஜா, சுசித்ரா, இவங்களையாம நான் ரிக்வஸ்ட் பண்ணிட்டேன், நீங்க கெஸ்ட் லெக்சர்ஸ் கொடுக்கணும்னு. அவங்களும் அக்ரி பண்ணிட்டாங்க. எங்க அப்பாவுடைய போர்ட்ரேட்ல பாத்தீங்கன்னா ஒரு டிராமடைசேஷன் இருக்கும். அப்படியே அந்த சீனை கொண்டு நடிச்சு காட்டுவார். அதற்கும் ஒரு கெஸ்ட் லெக்சர் மாதிரி மாது பாலாஜி வந்து சொல்லி தருவாருன்னு அவரும் அக்ரி பண்ணிட்டார். போன வருடத்துக்கு முந்தைய வருடம் ஏப்ரல்ல அதை வந்து பெரிவா வந்து துவங்கி வைத்திருக்க வேண்டும். உங்களுக்கு தான் தெரியும், அந்த மார்ச் மாச கடைசியிலேயே இந்த கொரோனா வந்து லாக்டவுன் ஆஃப்டர் லாக்டவுன் இது வரைக்கும் அந்த லாக்டவுன் இப்பதான் ஒரு அளவுக்கு வந்திருக்கு. இப்போ இதை பற்றிய மறுபடியும் யோசனை துளிர்த்து கொண்டிருக்கிறது. இது நடுவில் பெரியவா வந்து ஆன்லைன்ல எல்லாம் பண்ணலாமா அப்படின்னு கேட்டார். பட் ஆறாவது ஐயங்கார் அதற்கு ஒற்றுக்கொள்ளவில்லை. அவர் சொன்ன ஒரு ரொம்ப வேலிட் ரீசன் என்னன்னா, இட் இஸ் நாட் லைக் எனி அதர் ஆர்ட்ஸ் ஃபார்ம் வேற நீங்க வந்து எப்படி வேணா எங்க வேணா கத்துக்கலாங்கிறது இல்ல. இது வந்து என்னன்னா, இதை முறையாக கற்றுக்கொண்டு அந்த ஹரிகதா சொல்பவர்கள் விரைவிலேயே ஒரு குருஸ்தானத்தை அடைகிறார்கள். அந்த குருஸ்தானம் அடைவதற்கு தகுதியானவர்களுக்குத்தான் நாம இந்த கோர்ஸ் சொல்லித்தர வேண்டும். சோ பெரிய கூட்டம் வேண்டாம். ஐ வில் செலக்ட் ஒன்லி 5 people அவர் சொன்னார். அந்த 5 என்னன்னா, அவங்க ஜாதகத்தை பார்த்து அவங்க ஜாதகத்துல அதுக்கு குருஸ்தானத்துக்கு போறதுக்கு வழிமுறைகள் இருக்கின்றனவா, அவங்க குடும்பம் எப்பேற்பட்ட குடும்பம், அவங்களுடைய பர்சனல் பழக்க வழக்கங்கள் எப்படி, இதெல்லாம் பார்த்துதான் ஒன்லி 5 people in a year's கோர்ஸ் நான் பண்ண போறேன்னு அவர் சொன்னார். சோ பெரியவா அதை அக்ரி பண்ணிட்டார். ஓகே, அதுக்கு ஒரு தருணம் வரும் பண்ணலான்ட்டு. இப்பொழுது அந்த தருணம் வந்திருக்கிறதா அப்படின்னு நான் வந்து பெரியவாட்ட பிரார்த்தனை பண்றேன், பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்றேன், உங்ககிட்டயும் வாழ்த்துக்களை கேட்டுக்கொள்கிறேன். நீங்களும் பிரார்த்தனை பண்ணுங்க. கூடிய விரைவில் இந்த கார்த்திக் ஃபைன் ஆர்ட்ஸ் ஹரிகதா வித்யாலயம் in the memory of Brahmashri T.S. Balakrishna சாஸ்திரிகள் should become a reality. With this in mind, now அப்பாவோட கதைக்கு போலாம். நானே சொன்ன அப்பா வீடியோஸ் வெரி ஃபியூ வீடியோஸ், அதுவும் அமெச்சூரிஸ்டா எடுத்துதான். பரவாயில்ல, கண்டென்ட் நல்லா இருக்கும். அதுல வந்து ஏற்கனவே தியாகராஜ கீர்த்தனை விளக்கம் அப்படின்ற ஒரு வீடியோல ஜானகி ரமணாங்கிற கிருத்தியை பத்தி அப்பா பேசின வீடியோ போட்டோம். அதே மாதிரி மற்றும் ஒரு தியாகராஜ கீர்த்தனை அப்பா வந்து விளக்கம் தருவதை இப்பொழுது நீங்கள் கேட்கலாம். அதனால ரிலிஜன் இருக்கு, அது பல பேர் கையாண்டு 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 அது ரூபமே மாறி போயிடும். அது அவரே சொல்றாரு. நான் சொல்ற ஒவ்வொரு ஆர்குமெண்ட்டுக்கு காமெண்ட்ரி அவர் கீர்த்தனைகளே இருக்கு. துவைதமும் சுகமா அத்வைதமும் சுகமா விசிஷ்டாத்வைதமும் சுகமானு போய் பார்த்து உட்கார்ந்துருக்காதுங்கிறது. இப்பெல்லாம் நமக்கெல்லாம் ஒன்றும் அதிக சண்டையே கிடையாது. இப்பெல்லாம் சண்டையே கிடையாது. பழைய காலத்துலதான் ரொம்ப சண்டையெல்லாம் ஜாஸ்தி. இப்ப எல்லாருக்கும் சண்டையே கிடையாது. எல்லாரும் பயட்டா இருக்கா. காரணம் என்ன? மூணும் தெரியாது. சண்டை எத்தனை பேருக்கு அத்வைதம் தெரியும். அதே மாதிரி துவைதம் என்ன தெரியும்? துவைதத்துக்கு மத்வாச்சாரியார்னு தெரியும், விசிஷ்டாத்வைதத்துக்கு ராமானுஜர்னு தெரியும், துவைதத்துக்கு அத்வைதத்துக்கு சங்கரன் தெரியும். அது தெரிஞ்சு வச்சிருக்கணும். சங்கர படம்னா அத்வைதம், அது மத்வ படம்னா அது இப்படிதான் வச்சிருக்கணும். இவர் மண்டையை போட்டு பிச்சுப்பா ஒருத்தரோடு. நான் கதை சின்ன வயசுல கதை சொல்ற போதே வேற ஒருத்தரங்கேன்னு வந்து நீங்க சொல்றதெல்லாம் தப்பு, நீங்க எல்லாம் துவைத சித்தாந்தத்துக்கு விரோதமா இருக்குன்னு. ஆமா, ஏன்னா அத்வைத்தியா இருந்தா கூட அத்வைதம் இஸ் ஃபால்ஸ். எத்தனை லெட்டர்ஸ் எனக்கு வரும் தெரியுமா? இப்பதான் ஒருத்தர் லெட்டர்ஸே எழுதுறது இல்லை. இப்பெல்லாம் ஒருத்தர் லெட்டர்ஸே எழுதுறது இல்லை. இதெல்லாம் சொல்லிவிட்டேன்னா, ஒரு கதையை சொல்லிவிட்டேன்னா லெட்டர்ஸ் மேல் லெட்டர்ஸ். நீங்க சொல்றது தப்பு. எழுதுறவன் யாருன்னா பெரிய மகா மகோபாத்தியாய பெரியாசாமியா இருப்பான். அவன் லெட்டர் எழுதுறானே எனக்கு சந்தோஷம். ஆனா கிழிச்சு விடுவது. அதனால
அதனால இவர் என்ன கேட்கிற, பகவானே கேட்கிற சைதன்ய சிவன், விஷ்ணு, பிரம்மா, தேவி, இந்த இயேசு கிறிஸ்து, அல்லாஹ் எல்லாருக்கும் காரணமா இருக்கிறது சைதன்யம் தானே. சைதன்யமாவிரு எல்லா அந்த சைதன்யம் பவர் சக்தி அதுல தானே வந்து சர்வ சைதன்ய ரூபாந்தாம் ஆத்யாம் வித்யாஞ்ச தீமகி புத்தி ஞான பிரச்சோதயாத். இது புவனேஸ்வரி காயத்ரி. சர்வ சைதன்யம் சைதன்ய பாவினு சர்வசாட்சி எல்லாம் நீ இருக்கியப்பா. சைதன்யமே நீ இருக்கியே. சைதன்யங்கிறது சம்ஸ்கிருத பாஷையிலே நபும்சகலிங்கம். சைதன்ய பாவினு சர்வசாட்சி விஸ்தார முகாரு என்ன சொல்லி கொடு எனக்கு. தெலுபுலாத்தோ எனக்கு சொல்லிக் கொடு. எது துவைதம் எது அத்வைதம், எது சுகம் அது இது சுகமா அது சுகமா, சாஸ்திர விசாரத்துல எதை படிச்சா சுகம் வரும் சொல்லு. அவரே பதில் சொல்றாரு. எப்போதும் தியாக பிரம்மத்தினுடைய கீர்த்தனைகள் எல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா முதல்ல பல்லவியிலே கொஸ்டின் கேள்வி, அப்புறம் அனுபல்லவியிலே அதுக்கு சமாதானம், அப்புறம் சரணத்துல முதல் 2 அடியிலையும் அடுத்த 2 அடியிலையும் அதுக்கு எதிர்கட்சி, அதுக்கு பூர்ண, அதுக்கு உபசம்ஹாரம், அந்த கடைசியினுடைய ரெசல்யூஷன். இப்படித்தான் அவருடைய கீர்த்தனை. இது தர்க்க சாஸ்திரம். அவர் தர்க்க சாஸ்திரம் படிச்சிருக்காரா எனக்கும் தெரியாது. ஆனா தியாகராஜருடைய லைஃபை படிக்கிற போது அவர் ரொம்ப அதிகமா படிச்சதாகவே தெரியல. ஏதோ அந்த ஸ்கூல்ல கல்யாண மஹால் ஸ்கூல்ல ராஜா ஸ்கூல்ல போய் ஏதோ கொஞ்சம் படிச்சிருக்காருன்னு தெரியும். இந்த தர்க்கம் வியாக்கரணம் சாஸ்திரம் எல்லாம் படிச்ச அளவுக்கு அவருக்கு எவ்வளவு தூரம் நிரூடி இருக்கா அப்படின்னு நமக்கு தெரியல. ஏன்னா அவருடைய லைஃப்ல அது மாதிரி சொல்லலை. இப்ப நான் படிச்சிருக்கேன், தர்க்கம் படிச்சிருக்கேன், வியாக்கரணம் படிச்சிருக்கேன், நான் வேணா சொல்லிக்கலாமே தவிர என்னோட கூட இருந்தவா தானே சொல்லணும். நான் ரொம்ப தர்க்கத்துக்கு இருந்தோம், வியாக்கரணத்துக்கு இருந்தோம், ஓ ஐசி தேங்க்யூ போயிட்டு வந்து. ஆனா என்னோட கூட இருந்தவா தானே சொல்லணும். இது தர்க்கத்துல மகா பண்டிதர், வியாக்கரணத்துல மகா பண்டிதர்னு அது மாதிரி சொல்லல. அவ என்ன சொல்றா, தர்க்க சாஸ்திரம் எல்லாம் அவர் ஏதோ பள்ளிக்கூடத்துல படிச்சார், ஸ்கூல்ல படிச்சார், சம்ஸ்கிருதம் தெரிஞ்சுக்கிட்டாருன்னு. இவருக்கு எங்க இருந்து இந்த தர்க்க ஞானம் வந்தது? இது சுவானுபூதி. சுவானுபூதியில வர்றதுக்கு சமானமே கிடையாது. அதைத்தான் சொல்றது. சைதன்யமா இருக்கிறதான சுரூபமே நீ சாட்சியா இருக்கியே, நான் என்ன செய்யலாம், எதை சுகத்துக்காக நான் போகலான்னு கேட்கிறேன். அதுக்கு பதில் அவரே சொல்றாரு.
ககன பவன தபன புவன பிராசம். தியாகராஜ சுவாமி கீர்த்தனா ஒரு பொயட்ரி, நல்ல ஒரு லட்சணத்தோடு கூடிய ஒரு பொயட்ரி வர்றது. ககன பவன தபன புவனாத்யவனிலோ, ஆகாசம், பூமி, அக்னி, ஜலம், காத்து, இது இருந்தா தானே நம்ம ஜீவிக்க முடியும். காத்து அடிக்கிறேன், பூமி நம்ம தாங்கிக்கிட்டு இருக்கு, புவனம் இருக்கு, பூமி இந்த கிராவிடேஷன் இல்லையா, பூமி நம்ம தாங்கிக்கிட்டு இருக்கு. பூமிக்கு கிராவிடேஷன் கொடுத்துருச்சு. சப்போசிங் தி எர்த் லூசஸ் இட்ஸ் கிராவிடேஷனல் பவர், நம்ம என்ன பண்ணுவோம், ஆகாசத்துல பறந்துட்டு இருக்கோம். நான் ஆகாசத்துல பறந்துகிட்டே கதை சொல்லுவேன், நீங்களும் பறந்துகிட்டே கேட்டு உட்கார முடியுமா? மற்ற எந்த கோலத்திலையும் கிடையாது. சந்திரனுக்கு, சந்திர மண்டலத்துக்கு போனா எனக்கு கிராவிடேஷன் கிடையாது. ஏன்னா பிடிச்சி வச்சுட்டு இருக்கா அம்மா, பிள்ளைய பிடிக்கிற மாதிரி பூமி தேவி நம்ம பிடிச்சி வச்சிருக்கா. அதனாலதான் பூமாதா. அது மாத்திரமே இல்லை, பூமி என்னென்ன கொடுக்குறா, பூமியில தோண்டி ஏதாவது போடுவோம், என்ன முளைக்கிறது, பழமா வருது, இரும்பா வருது, தங்கமா வருது, வைரமா வருது, பெட்ரோலா வருது. அதான இப்ப அவசியம். நெருப்பு, நெருப்பு நம்ம உடம்புல இருக்கணும். நெருப்புங்கிறது பவர். உடம்புல போகிற அந்த சக்தி இல்லைன்னாக்க நாம சொல்ல முடியுமா? நீங்க உட்காந்து கேட்க முடியுமா? பவன தவன புவனாத்யவனிலோ தகதராஜ சிவ சுரேந்திராதுலோ. தேவலோகத்திலே இருந்து மனுஷலோக பர்யந்தம் இருக்கிறதான அத்தார ஜீவராசிகளிலும் இருக்கிறது சைத்தன்யம் இல்லையா? எறும்புக்கு ஒரு கடிக்கிறதுக்கு ஒரு சக்தி கொடுத்துருக்காரு. ஒவ்வொரு எறும்புல இருந்து யானை பர்யந்தம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சக்தி கொடுத்துருக்காரு. ஒண்ணுக்குள்ள எறும்பு கடிச்சுட்டா நம்ம தூங்க முடியல. போயிட்டே இருக்கோம், நடந்து போகும்போது எறும்பு கடிக்கிறதுனா என்ன பண்றோம்? காலை தேய்ச்சுக்கிறோம், கையை தேய்ச்சுக்கிறோம், என்ன பண்றோம்? அதுக்கு ஒரு சக்தி கொடுத்துருக்காரு இல்லையா? அந்த சைத்தன்யம் இருக்கு. யா பிரம்மாதி விசீலிகாந்த தனுஷு புரோதா ஜெகத் சாட்சினி. அதத்தான் ஆதிசங்கர மதிஷாவச்சகம் அதத்தான் இங்க வந்து சொல்றாரு. ககன பவன புவனாத்யவனிலோ நகதராஜ சிவ சுரேந்திராதுலோ இருக்கிற சைதன்யம் இப்ப எங்க இருக்கு தெரியுமா? இட் இஸ் ஈஸிலி பர்செப்டபிள். நல்ல சுலபமா பார்க்கலாம். எங்க? பகவத் பக்தரோ, பகவானுடைய பக்தர் இருக்காளே அவரிடத்திலே அந்த பகவான் சைத்தன்யம் தெரிகிறான். பகவத் பக்தரோ பாகரமிச்சே. அதனால பகவத் பக்தர்களை பார்க்கிறது எதுவோ அதுவே பிரத்யக்ஷமான பகவத் தரிசனம். அதனால துவைத்தம் அத்வைத்தம் விசிஷ்டாத்வைத்தம் போட்டு இதை பெருட்டாது. பகவான் இங்கே பிரத்யக்ஷமா பாகவத ரூபத்திலே பக்தானுடைய ரூபத்திலே இருக்கான். பகவத் பக்த அக்ரேசருளோ பாகரமிச்சே. அப்படி இருக்கிற போது துவைதம் சுகமா, அத்வைதம் சுகம். அப்ப சுகத்தை பத்தி அவர் வர்ணிச்சார். ஆனால் சுகத்தை பத்தி வர்ணிக்கிற போது அவருக்கே லைஃப்ல ப்ராப்ளம் வருது. என்ன வருது? உலகத்துல நம்மால இருக்க முடியுமா? நம்ம வீட்டுல வாய் மூடி இன்னைக்கு சாப்பிட மாட்டேன், இன்னைக்கு எனக்கு உபவாசம் அப்படின்னு சொல்லுங்க. நான் சொல்றேன் உபவாசம் இன்னைக்கு அப்படின்னா என் வீட்டுல என் சம்சாரம் விடுறாங்க, ஒரு காஃபியாவது சாப்பிட விட. இது நல்ல காஃபி இப்பதான் போட்டுருவேன், உங்களுக்கு வச்சு கொஞ்சம் சாப்பிடுவேன். சரி, ரொம்ப நல்லா இருக்கு காஃபி, இன்னும் கொஞ்சம் கூட. மனுஷனுக்கு எத்தனை விதமான டெம்டேஷன். விதிசால கேட்டீர்களா? கேட்டு ரசித்தீர்களா? ஓகே, மீண்டும் அடுத்த வாரம் மீண்டும் ஒரு ருசிகர தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை வணக்கம், வந்தனம்,
நமஸ்காரம். ब्रह्मानारद एव च प्रतिमयोः सङ्गीत साहित्ययोः यो रामामृतपान निर्जित शिवः तं त्यागराजं भजे.